boAt rockerz 450 on ear wireless headphone ஓட பாக்ஸ் ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து இப்பதான் வந்து கொடுத்திருக்காங்க. boAt-ஓட அந்த பிராண்ட் நேம் கொடுத்திருக்காங்க. rockerz 450 சொல்லி கீழ வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. உள்ளுக்குள்ள நமக்கு வந்து பார்க்கறதுக்கு டிரான்ஸ்பரண்ட் அப்படியே நமக்கு அந்த வயர்லெஸ் ஹெட்போன் வந்து உள்ள வந்து கொடுத்திருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் அப்படி வந்து கொடுத்திருக்காங்க. பட் இந்த கிளாஸ் எல்லாம் கிடையாது, நமக்கு பிளாஸ்டிக் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஃப்ரண்ட் சைடுல இவ்வளவு தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் பார்க்கிறதுக்கு டிரான்ஸ்பரண்டா தெரியுது. அண்ட் நமக்கு சைடுல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்கன்னா, இது வந்து கேப்டிவ் சவுண்ட் வித் 40mm டிரைவர்ஸ் வரை ஆப்ஷன் கொடுத்திருக்காங்களா. அடாப்டிவ் இயர் கப்ஸ் அண்ட் ஹெட்பேண்ட் சொல்லிருக்காங்க. அது எந்த அளவுக்கு தெரியல, நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். அண்ட் ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. என்கேஜ்டு கனெக்டிவிட்டி வித் ப்ளூடூத் 5.0 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா அப் டு 15 ஹவர்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. மியூசிக்கல் பிளிஸ், சோ மியூசிக் கேட்கும்போது கிட்டத்தட்ட 15 மணி நேரம் வரைக்கும் கேட்கணும்னு சொல்லிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நமக்கு வந்து உண்மைன்னு தெரியாது, நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான், டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா சீம்லெஸ் இன்டகிரேட்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூகுளுக்கும் கொடுத்திருக்காங்க அண்ட் சிரிக்கும் கொடுத்திருக்காங்க, ஆப்பிளுக்கும் கொடுத்திருக்காங்க. ரெண்டுக்குமே சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு boAt-ஓட பிராண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் நமக்கு அந்த மோட்டோ மாதிரி கொடுத்திருக்காங்க. இம்ப்ரெஸ் யுவர் சென்சஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹெச்டி ஹை ஃபிடலிட்டி சவுண்ட் சொல்லி மேல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ கீழ வந்து பாத்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்டோட சிம்பிள் அண்ட் சிரியோட சிம்பிளும் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் கீழ boAt-ஓட பிராண்ட் நியூ லோகோ வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா boAt-ஓட அந்த பிளக் இன் இன்டு நிறுவனம் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல சில மென்ஷன் பண்ணிருக்காங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜ் கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஆன் இயர் ஹெட்போன்ஸ், யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் அண்ட் மேனுவல் கைட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்களா. அண்ட் சில டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பட் இதுல நீங்க பாத்திருக்க எம்ஆர்பி பேஸ் வந்து கிடையாது. சோ நான் எவ்வளவு பிரைஸ்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ போகும்போது உங்களுக்கு தெரியும். சோ இப்போ நம்ம வந்து உள்ள இருக்கிற பாக்ஸை ஓபன் பண்ணி வந்து நம்ம அந்த boAt வயர்லெஸ் ஹெட்போனை வந்து வெளியே எடுத்துருவோமா. சோ இந்த கிளாஸ் டிரான்ஸ்பரண்ட் இதை வெளியே வச்சிருவோம். உண்மையாவே ஒரு பிரீமியம் லுக் கொடுக்குதுங்க. அந்த ஃபீலிங்கே தனிதாங்க. அந்த boAt-ஓட அந்த லோகோ நமக்கு வந்து அந்த ஒரு லைட் எஃபெக்ட்ல மின்ற மாதிரி அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு சொன்னாலும் பட் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. ஸோ இதை எடுத்து நம்ம பக்கத்தில் வச்சுட்டு உள்ள பாக்ஸ் கண்டென்ட் என்னன்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். ஸோ பாக்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. இந்த கவரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, 2 கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சி இல்லை யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கேபிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நீங்கள் இது ஒயர்லெஸ்ஸாக இல்லாமல் நமக்கு ஒயர்டாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்ஸ் கேபிளாக இதில் ஒன்று பிளக்இன் பண்ணிட்டு உங்களோட மொபைல் அல்லது உங்களுக்கு லேப்டாப் கம்ப்யூட்டரில் வந்து கேமிங் விளையாடுறீங்களா இருந்துச்சுன்னா அல்லது பாட்டு கேட்கணும், ஒயர்டாக கேட்கணும் அல்லது சார்ஜ் தீர்ந்துருச்சுன்னா இந்த சமயத்தில் நீங்கள் ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணி ஒயர்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு, ஆட் அட்வான்டேஜாக இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் சில நமக்கு மேனல் கைட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா boAt-ஓட அந்த வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் ப்ராடக்ட்ஸ் கம் வித் பெஸ்ட் இன் இன்ட்ரெஸ்டி 1 year வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர் நீங்கள் எங்கேயாவது பேஸ்ட் பண்ணனாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா boAt-ஓட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பாருங்கள் boAt-ஓட அந்த ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் அண்ட் சாதாரண ஹெட்ஃபோன் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸ்பீக்கர், சவுண்ட் பார் எல்லாமே இருக்குது. அண்ட் இயர்பட்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ப்ராடக்ட்டை வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் இந்த கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஜஸ்ட் சும்மா தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்துக்கலாம். அவங்களோட ஃபுல் பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ் தான் இதில் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ rockerz 450 முன்னால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இன்சைட் த பாக்ஸ், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெட்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்களா, சார்ஜிங் கேபிள் அண்ட் ஆக்ஸ் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம அந்த ஹெட்ஃபோனோட அந்த இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன் கப்ஸ் என்னென்ன யூசேஜ், அதில் வால்யூம் அப் அண்ட் ப்ரீவியஸ் ட்ராக் பட்டன், மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஆப்ஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் டவுன், நெக்ஸ்ட் ட்ராக் பட்டன் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இண்டிகேட்டர் லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னேன், மியூசிக் கேட்கறது 15 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. சார்ஜிங் இருந்தால் எவ்வளோ மணி நேரம் ஆகும், கிட்டத்தட்ட சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 2.5 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் ஆகி கொடுத்துருக்காங்க. ஒயர் ஆடியோ இன்புட் வந்து 3.5 ஜாக் சப்போர்ட் இருக்கு. டாக் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 50 hours வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் பிளேபேக் டைம் வந்து 15 minutes கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒர்க்கிங் ரேஞ்ச் வந்து 10 மீட்டர் வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். எனக்கு ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட், எனக்கு கிட்டத்தட்ட 10 மீட்டருக்கு தள்ளி போச்சுன்னா இது கொஞ்சம் ஒர்க் ஆகாதுன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் பட்டன் ஃபங்க்ஷன்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்துருக்கேன். ஆல்ரெடி பவர் பட்டன் என்ன, ப்ளே பாஸ் பட்டன், வால்யூம் அப் டவுன் பட்டன் அண்ட் நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக், ஆன்சர் கால் இதெல்லாமே டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஜில் சேம் அந்த boAt-ஓட இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. பேர் டு ப்ளூடூத், அந்த ப்ளூடூத்துக்கு எப்படி பேர் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட் லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்து ஜஸ்ட் நம்ம அந்த பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணால் எல்இடி லைட் எரியும். அண்ட் ரெட் அண்ட் ப்ளூ ஆல்டர்னேட்டிவ் எரியும். ஸோ ஹெட்ஃபோனை வந்து ரெடி பேரிங் வந்து டர்ன் ஆன் ப்ளூடூத் ஃபங்க்ஷன் ஸ்மார்ட் ஃபோன் கம்பேட்டபிலிட்டி பேஸ். நம்ம ப்ளூடூத் வந்து ஃபோன் ஆன் பண்ணிட்டு boAt rockerz சர்ச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ பேர் பண்ணும்போது ஈஸியாக பேர் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அண்ட் ஆக்சிஜன் கனெக்ஷன் அந்த கேபிள் மொபைலும் கனெக்ட் பண்ணி கேட்கலாம்.
நெக்ஸ்ட் சார்ஜிங் ஹெட்செட் யூஸ் மைக்ரோ USB கேபிள் டு சார்ஜ் போட் 450 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரெட் லைட் வில் இண்டிகேட் ஹெட்ஃபோன்ஸ் கேபின் பிகம் சார்ஜ். ரெட் லைட் இருந்துச்சுன்னா வந்து ஹெட்ஃபோன் வந்து சார்ஜ் ஏறதா அர்த்தமாமா. அண்ட் ஒன்ஸ் சார்ஜிங் ஹேஸ் கம்ப்ளீட்டட் த LED லைட் வில் பி ஸ்விட்ச் ஆஃப். ஒன்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா சார்ஜிங் வந்து LED லைட்ல வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் டு நாட் கீப் டிஸ்கனெக்டிங் அண்ட் ரீகனெக்டிங் த சார்ஜர் ரெஸ்பெக்டிவ்லி. தொடர்ந்து வந்து டிஸ்கனெக்ட் அண்ட் கனெக்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பேட்டரி பவர் வீக்காக இருக்க வாய்ப்புலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 watts சார்ஜர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அடாப்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து படித்த பக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மஸ்ட் நாட் பி மிஸ்அண்டர்ஸ். இதை ஒரு கிட்டத்தட்ட 7 கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிக்கிறனா நீங்கள் வந்து பொறுமையாக வந்து படித்து பாருங்கள். ஸோ இப்போ பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குன்னா, பாக்ஸ்குள்ளே வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ இதெல்லாத்தையுமே தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ என்னென்ன ஒரு இதாகுன்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். இதெல்லாத்தையும் ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இதுதான் போட்டோட அந்த நமக்கு ஹெட்ஃபோன். இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடுவோமா. இதுதான் அந்த போட் 450 ராக்கர்ஸ். பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது இப்போ இந்த இயர் கப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ கொஞ்சம் குஷன் எல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. ரைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து மாட்டுறது. ஸோ குஷன்லாம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொடுத்துருக்காங்க. போட்டோட அந்த பிளாஸ்டிக் இல்லாமல் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்தளவுக்கு கிடையாது. அண்ட் இதோட பட்டன் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளே பாஸ் பட்டன் அண்ட் வால்யூம் மைனஸ் பட்டன். இதே வால்யூம் மைனஸ் அண்ட் வால்யூம் ப்ளஸ் பட்டன் வந்து நீங்கள் மியூசிக் வந்து நெக்ஸ்ட் டவுன் பண்ணுறது ப்ரீவியஸ் டேக் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளே பாஸ் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து LED லைட் எரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ LED லைட் வந்து எரியுது. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். ஸோ இப்போ மொபைலில் நீங்கள் ஏதாவது பேர் பண்ணணும்னா ஈஸியாக வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆஃப் பண்ணிடுவோம் லாஸ்ட்டாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஆக்ஸ் கேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஒயர்டாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சார்ஜிங் இருந்துச்சுன்னா அண்ட் ரெட் கலர் ஃபுல்லி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சுவிச் ஆஃப் ஆயிரும். அண்ட் ஏதாவது பேர் பண்ணோம்னா ப்ளூ கலர் லைட் இண்டிகேட்டர் இது. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டோட்டலி எவ்வளோதான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குஷனில் கொடுத்துருக்கு ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. ஏன் நான் வந்து பாட்டு கேட்பாங்க கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே 3 மணி நேரத்துக்கு மேலே பாட்டு கேட்கும்போது மேலே தலையில் மாட்டிட்டு கேட்கும்போது நமக்கு வந்து தலையில் வலிக்காமல் இருக்கிறது, ஹெட் பெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த குஷன் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயமா தான் இருக்குது. அண்ட் இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இது உள்ளே இருக்கிறது அந்த பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மேலே இருக்கிற பிளாஸ்டிக்கோட ஸ்ட்ரென்த்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது எப்போ வேணால் உடையலாம். அண்ட் சில பேருக்கு உடஞ்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் கூட பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு உண்மைன்னு சொல்லி தெரியாது. ஃபைனலி போட்டோட இந்த 450 ராக்கர்ஸோட ஒரு சின்ன குயிக் ரிவ்யூ. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நல்லா தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஸ் பண்ணி பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15 days to 20 days வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்து கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து ஒரு 1 monthக்கு அப்புறம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அண்ட் என்னை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் வந்து வாங்கினேன். நான் ப்ரைஸ் இப்போ சொல்லிடுறேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பை பண்ணி வாங்கினேன். ஸோ நீங்களும் பை பண்ணி வாங்கினா ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணி வாங்கிக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். 1200 வந்து சேல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ பை பண்ணி வாங்கினா பை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அண்ட் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் மேலே வந்து போட்டோட அந்த சிம்பிள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து வெயிட் கிடையாது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து போட்டுட்டு போய்க்கலாம். ஸோ ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபியூச்சரில் ஒரு மாதம் கழிச்சு நான் வந்து ஃபுல் ரிவ்யூ வந்து போடுறேன். இப்போதைக்கு இந்த போட்டோட 450 ராக்கர்ஸோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ஓவர்வியூ வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் இதை பற்றின கமெண்ட்ஸ் வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.